ஹவுஸோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஒரு 60 lakhs. ஸோ ஒரு 10 lakhs வந்து நம்ம என்ன பண்றோம்னா இனிஷியல் டவுன் பேமெண்ட்டா கட்டுறோம். பேலன்ஸ் இருக்கு 50 லட்சத்துக்கு. இஎம்ஐ மந்த்லி எவ்வளவு வரும்னு பாத்தீங்கன்னா இட் வில் கம் அரௌண்ட் 40,000. இப்போ இது 25 வருஷத்துக்கு ஒருத்தர் லோன் போடுறாருன்னு வச்சுப்போம். 25 வருஷம் கட்டிக்கிட்டே வரீங்கன்னா 25 வருஷம் இந்த லோனு கட்டி முடிக்கும் போது அதுக்கு வட்டி மட்டும் எவ்வளவு கட்டிருப்பீங்கன்னா 50 லட்ச ரூபா வீட்டுக்கு 70 லட்ச ரூபா வட்டி கட்டிருப்போம். நிறைய பேர் வந்து இஎம்ஐ மட்டும் தான் பாக்குறோமே தவிர பிரின்சிபல் அண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு பே பண்றோன்றதை பாக்குறது இல்லை. நீங்க கட்டுற 40,000த்துல ஃபர்ஸ்ட் மாசம் இஎம்ஐல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிரின்சிபல் வெறும் 4,000 தான் கட்டிருப்பீங்க. ஓகே, ஆனா மந்த்லி இன்ட்ரெஸ்ட் மட்டும் 35,000 ரூபாய். உங்க வீட்டுக்கு நீங்க கட்டினது வெறும் 4,800 ரூபாய் தான். ஆனா 35,000 ரூபாய் வட்டி போச்சு. நிறைய பேருக்கு என்ன தெரியலன்னா ஸ்டார்டிங்ல என்ன முடிவு பண்றாங்கன்னா, சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம இப்போ இது பண்ணுவோம், 10 வருஷம் கழிச்சு நான் ப்ரீ க்ளோஸ் பண்ணிடுவேன். இது நிறைய பேருக்கு தெரியாம தப்பு பண்ணியிருக்காங்க, அதே டைம்ல மாட்டியிருக்காங்க. ஏன் சொல்றேன்னா, இப்போ இதே ஒரு 10 to 15 இயர்ஸ்ன்னு வச்சுப்போம். இப்போ இதோட வேல்யூ 50 lakhs. இங்க இருந்து ஒரு 40 lakhsக்கு 50 lakhsல இருந்து 40 lakhs வர்றதுக்கே உங்களுக்கு எத்தனை மாசம்? 127 மாசம். 120ன்னு வச்சுப்போம். 10 வருஷம். 10 வருஷம் கழிச்சு நீங்க அப்பயும் வட்டி எவ்வளவு கட்டிட்டு இருக்கீங்கன்னா 30,000 ரூபாய் வட்டிக்கு தான் போகுது. ஆனா 11,000 தான் இப்ப அசலுக்கு கட்டிருக்கீங்க. நீங்க ஆல்மோஸ்ட் வட்டி மட்டும் இந்த 10 வருஷத்துல, இப்போ வட்டி மட்டும் இந்த 10 வருஷத்துல எவ்வளவு கட்டிருப்பீங்கன்னா 38.5 லட்சம். வட்டி மட்டும் 10 வருஷத்துல நீங்க 50 லட்ச ரூபா லோனுக்கு 38 லட்ச ரூபா வட்டி 10 வருஷத்துலயே முடிஞ்சிச்சு. வருஷத்துக்கு 12 மாசத்துக்கு 40,000 கட்டிட்டு இருக்கீங்களா, ஒரே ஒரு இஎம்ஐ மட்டும் எக்ஸ்ட்ரா கட்டுங்க. பேங்க்ல போயிட்டு 40,000 என்ன பண்ணுங்க, யூ ட்ரை டு பே 1 இஎம்ஐ எக்ஸ்ட்ரா. இப்போ என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு 1 இயர்க்கே பாருங்களேன். இந்த 1 இயருக்கு 12 months போடுறேன், எவ்வளவு கட்டியிருக்கோம்? 60,000 ரூபா. 60,000 ரூபா தான் கட்டியிருக்கோம். அதுக்கு தான் உங்களுக்கு இவ்வளவு இன்ட்ரெஸ்ட் ஏறிக்கிட்டே போகுது. இது நீங்க ஒரே ஒரு 40,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கட்டினீங்கன்னா உங்களுக்கு அசல்ல 1 லட்சம் ஆயிடும். இப்போ கிட்டத்தட்ட அந்த 1 லட்சம்ன்றது எப்போ வருது பாத்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் 20 மாசம் அப்புறம், 20 மாசம் கழிச்சு வர போறத நீங்க 8 மாசம் முன்னாடி அந்த 1 லட்சம். அப்ப இந்த 8 மாசத்தோட இன்ட்ரெஸ்ட் என்ன ஆயிடுச்சு உங்களுக்கு? இதாச்சு. நீங்க வெறும் 8 மாசத்துக்கு 40,000 தான் பே பண்ணிருப்பீங்க. ஆனா இந்த 8 மாசத்துக்கான இன்ட்ரெஸ்ட் பாத்தீங்களா, இந்த ஒரு 8 monthsக்கான இன்ட்ரெஸ்ட் 2,78,000 ரூபாய் சேவ் பண்ணிருப்பீங்க ஜஸ்ட் பை பேயிங் another 40,000. சோ ஒரு 40,000 per annum வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா 8 மாசத்தோட வட்டி என்ன ஆயிடும் உங்களுக்கு? 25 years கட்ட வேண்டிய லோனு 15 yearsல முடிஞ்சிடும். பிளஸ் 70 lakhs கட்ட வேண்டிய இன்ட்ரெஸ்ட் வெறும் 35 lakhs ஆயிடும். அப்படியே ஹாஃப் ஆயிடும். சோ ஏற்கனவே வாங்கிட்டீங்கன்னா ஒரு இஎம்ஐ மட்டும் என்ன பண்ணுங்க, எக்ஸ்ட்ரா பே பண்ணீங்கன்னா, சரி பேங்க்கு கரெக்டா அவங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. நம்மளும் ஃபினான்ஷியலா ஃப்ரீயா இருக்கணும், நம்ம ஒரு ஸ்ட்ரக்சர் வச்சுக்கணும்னா வெரி வெரி சேஃப். ஒன்றும் இல்லை, 40,000 கட்டுற இடத்துல மாசம் 4,000 சேவ் பண்ண போச்சு. ஒரு 40,000 ஒரு வருஷத்துக்கு மட்டும் கட்டி பாருங்களேன், உங்களோட 25 வருஷம் கனவு 15 வருஷத்துல முடிஞ்சிடும். வட்டியும் 70 லட்சம் ரூபாய் வட்டி என்ன ஆயிடும் உங்களுக்கு? இன்னும் கம்மியாயிடும்.